ஃபாடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வசந்த் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு பேரலல் மோனோவை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது ஒரு ரிவ்யூ வீடியோன்னு நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது ஒரு போர்டோடைய ஃபர்ஸ்ட் லுக்கு அப்படின்றத கூட நீங்கள் வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெளிவாக உங்களுக்கு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் முழுமையாக வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டுடைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரர் வசந்த் போர்டுடைய மேனுஃபேக்சரர் அவருடைய யூடியூப் சேனல்லே வந்து போட்டிருப்பார். மார்க்கெட்டில் புதன்கிழமை வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்காக வந்து ரிவ்யூவுக்காக போர்டு வந்து அவர் கொடுத்துருக்காரு. இந்த போர்டோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோவில் சொல்லியிருந்தார் இது ஒரு எஸ்டிகேக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தார். இந்த வீடியோ இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த போர்டும் எஸ்டிகேவோடைய ஒரிஜினல் ஐசியும் நம்ம வந்து கம்பாரிசன் பண்ண போகிறோங்க. அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணாதான் இதோடைய ஆடியோ குவாலிட்டி என்ன, ஒரிஜினல் ஐசியோடைய குவாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம அது கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடணுங்க. ஏன் அப்படின்னா புதுசாக வரவங்களுக்கும் சரி, இல்லை இந்த போர்டை புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சரி, அப்போ தான் அவர் சொன்னது வந்து கரெக்டுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி இல்லை, போர்டு வந்து எஸ்டிகே மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம தாராளமாக அவர்கிட்ட நம்ம சொல்லிடலாம். அவர் இந்த அளவுக்கு ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அப்படின்னா, இந்த போர்டை வந்து அவர் பல முறை டெஸ்ட் பண்ணியிருப்பார். அதுவும் இல்லாமல் குவாலிட்டியும் சரி, அந்த ஆடியோ குவாலிட்டியை கண்டிப்பாக கம்பேர் பண்ணியிருப்பார். ஏன்னா எந்த ஒரு மேனுஃபேக்சரரும் அதை ஒரு கம்பாரிசன் இல்லாமல் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நாமளும் அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி இது எஸ்டிகே மாதிரி இருக்கா இல்லை எஸ்டிகேவோட பெஸ்ட்டாக இருக்கான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இது எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கொடுக்கலாம், எந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இதுக்கு ரெக்கமெண்டட் ஆம்பையர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கருடைய ஓம்ஸு, எந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எஸ்டிகேவோடைய சிங்கிள் சேனலில் இவர் வந்து பேரலாக கொடுத்துருக்காருங்க. சிங்கிள் சேனல் அப்படின்னா நீங்கள் எஸ்டிகேல ஒரு சேனல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் சேனல் சொல்லுவோம். இந்த சிங்கிள் சேனலில் தான் அவர் இந்த பேரலல் போர்டில் அவர் போட்டிருக்கிறாரு. பேரலல்ன்றது ஒன்றும் இல்லைங்க. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரை அவர் வந்து டபுளாக யூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து பேரலல்ன்ட்டு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய போர்ட்ஸும் சரி, பேரலல் மோனோவும் சரி, இதுவும் சரி, கண்டிப்பாக வேறு தாங்க. ஏன் அப்படின்னா அது நார்மல் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்டில் வேலை செய்யக்கூடியது. இது எஸ்டிகே பேஸில் ஒர்க் பண்ணக்கூடியது. எஸ்டிகே பேஸில் ஒர்க் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி த்ரூ ஹோலில் போட்டிருக்கிறாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்ட்டு அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். DC 24 வோல்ட் டு 35 வோல்ட் இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் வேறு பிராண்டில் பேரல் மோனோ எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 28028 AC அல்லது 3030 AC இந்த மாதிரி தான் அவங்க கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இதில் டிசியே வந்து அவர் 24 டு 35 வோல்ட் வரையும் கொடுத்துருக்குறாங்க. 24 டு 35 அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 24024 ஒரு 8 ஆம்பியர் நீங்கள் ஒரு 5.1 செய்கிறீங்க அப்படின்னா இதை ஒரு சப்வூஃபருக்கு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 24024 10 ஆம்பியர் யூஸ் பண்ணலாம், அல்லது 20020 நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வண்டி செட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து மேட்ச் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பஸ் செட்டில் வந்து லெஃப்ட் ரைட் வந்து 4 யூஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்க ஒரு சேனலுக்கு 2 ஸ்பீக்கர்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். எஸ்டிகேல எந்த அளவு நீங்கள் ஒரு ஆடியோ குவாலிட்டியை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு இதில் டெப்த்தாகவே இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஆரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வாட்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் எம்எஃப்ஆர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுவே வந்து நார்மல் சிஎஃப்ஆர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே 3K3 போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3K3க்கு பதிலாக 329, இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 327, அந்த மாதிரி டாலரன்ஸ் ரேட் வந்து மாறும். பட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸில் அந்த மாதிரி மாறாது. வாட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோடைய பிராண்டுங்க, மேனுஃபேக்சரிங் ஒன் ஆஃப் த பிராண்டு. அதில் எம்எஃப்ஆர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டாலரன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். 1% பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 2.9னா இதுவும் 2.9 தான் இருக்கும். ஸோ அந்தளவு நமக்கு ஆடியோ அக்யூரஸியாக இருக்கும். ஒரு சேனல் கம்மியாக பாடுறதோ ஒரு சேனல் ஜாஸ்தியாக பாடுறதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காதுங்க. ஸோ இந்த 2 வேல்யூ மட்டும் அவர் 1 2 3 இந்த 3 வேல்யூ மட்டும் அவர் வந்து சிஎஃப்ஆரில் போட்டிருக்காரு. அவரோட வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ரெசிஸ்டன்ஸ் கிடைக்காதனால இந்த போர்டோடைய ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வேல்யூ மட்டும்தான் அவர் சிஎஃப்ஆரில் போட்டிருக்கிறாருங்க. மற்றபடி இந்த போர்டோடைய காஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 750லேருந்து ஒரு 850 வரைக்கும் வருங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஒவ்வொரு கடையில் வந்து அவங்க எவ்வளோ வச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. பட் ஒரு 750 to ஒரு 850க்குள்ளார உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்கலாம், அதுக்கு தாண்டியும் போகலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து போகும், அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் அவங்க தனியாக ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. ஸோ 750லேருந்து ஒரு 850 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வருங்க. இந்த போர்டு எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா சேலம் ஆதி எலக்ட்ரானிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் எலக்ட்ரானிக்ஸ் சேலம், ருத்ரா எலக்ட்ரானிக்ஸ் சேலம், இந்த 3 ஷாப்லேயும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வசந்தில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பவர் ஆம்ப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இண்டக்டர் காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இண்டக்டர் காயில் எதுக்காக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த இண்டக்டர் காயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இண்டக்டர் காயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு. ஒரு சின்ன மைன்யூட்டான ஒரு ஆசிலேட்டிங் ஃப்ரீக்குவன்சியை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்டில் பண்ணும். அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 6 leaf ஹீட் சிங்க் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிடிசி இல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2AC யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா டிடிசியோட 2AC வந்து நல்லாயிருக்கும். அப்கமிங் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 2ACயாக வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 2AC போட்டாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 3 PF 2 ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி 2 டிரான்சிஸ்டர் 3 PF இருக்குங்க. இதுதான் வந்து நம்ம STK மாடல் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம SMDயை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணாலும் பார்த்தோன்னா நமக்கு அதோடைய போர்டோடைய லேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைன்யூட்டாக போயிடும்ன்றனால இந்த இடத்துல அவங்க சிப் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அவங்க த்ரூ ஹோலில் போடலாம். பட் போர்டோடைய டிசைனுக்காகவும் அந்த காம்பேக்ட் சைஸ்க்காகவும் இந்த மாதிரி சிப் மாடலில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் 10 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 10 இன்ச் தாராளமாக இதிலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சப்வூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 12 இன்ச்சில் தாராளமாக நீங்கள் இதில் வந்து சப்வூஃபர்ஸை யூஸ் பண்ணலாங்க. இப்போது இந்த போர்டோடைய ஒரு சின்ன ஆடியோ டெஸ்டிங் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி இந்த போர்டோடைய ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா STKவை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு போர்டு எதுக்காக ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்னா ஓவரான ட்ரிபிள் உள்ளே போச்சு அப்படின்னா HFன்னு சொல்லுவாங்க. ரொம்ப HF வந்து நமக்கு உள்ளே போச்சு அப்படின்னா அந்த போர்டோடைய லைஃப் வந்து சீக்கிரம் போயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஹீட்டிங் இஷ்யூவாகவும் ஆகுங்க. அதே மாதிரி அந்த இஷ்யூலாம் வரக்கூடாதுன்ட்டு இவர் அந்த HF செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லிமிட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. பட் நமக்கு ட்ரிபிளில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வால்யூமும் கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி வச்ச உடனே வந்துடும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் ஒரு ஃபீட்பேக் வேல்யூ செட் பண்ணியிருக்காரு. நம்ம அந்த ஃபீட்பேக் கஸ்டமர்ஸுக்கும் சரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய ஒரு ஆடியோ டெஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர் ஆம்பை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய டெமோ ஆம்பில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. நான் இப்போது பேஸ் ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் அப்படியே ட்ரிபிள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ வச்சுருக்கேன்றது. ட்ரிபிள் பாதி வச்சுருக்கிறேன், பேஸ் வந்து பாதி வச்சுருக்கிறேன். ஸோ இது நான் ஃபுல்லாக வைக்கிறேன். நீங்கள் அதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. ஸோ நமக்கு பேஸை எந்தளவு வச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உதறவும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிளும் நமக்கு செதலை. உங்களுக்கு ஆடியோட ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நான் இங்கே நேச்சுரலாக கேட்கும்போது எனக்கு அந்த மாதிரி எதுவும் செதறலைங்க. போர்டு வந்து எப்படி சொல்ல நல்லாவே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு எஸ்டிக்கில் கம்பேரிசன் பண்ணும்போது தான் இதோடைய ஒரிஜினாலிட்டி என்ன, அதோடைய ஒரிஜினல் என்ன நம்மளுக்கு தெரியும். நான் உங்களுக்கு இன்னொரு பாட்டு கூட உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டுடைய கம்பேரிசன் வீடியோவாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ.